ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பச்சை பருப்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பச்சை பயிறு, பச்சரிசி, ஒரு 4 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, சீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்பில் தவா வச்சுட்டு இப்போ அந்த தோசையை ஊற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கும், உடம்புலையும் நம்மளுக்கு ஹெல்த்து, குளிர்ச்சி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதுக்கு சைட் டிஷ் பச்சை வெங்காய சட்னி, எள்ளு பொடி. எள்ளு பொடிக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை நான் டேக் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.